ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய மர்மத்தை உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். இது சாதாரணமான பைபிள் மட்டும் இல்லைங்க, இது ஒரு டேவில்ஸ் பைபிள் அப்படின்ட்டு சொல்லப்படுது. உலகிலேயே மிகப்பெரிய கையெழுத்து நூல் அப்படின்னும் சொல்லப்படுது. இதன் அளவை கேட்டாலே உங்களுக்கு அதிர்ச்சி வரும். சுமார் 36 அங்குலம் உயரமும் 20 அங்குலம் எடை மட்டுமே 75 கிலோவுக்கு மேல் இருக்குமாங்க. இதை தூக்கவே 2 பேர் கூட ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் இன்னும் ஆச்சரியம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புத்தகத்தின் எல்லா பக்கங்களும் ஒரே கையெழுத்தில், அதாவது ஒரே மனிதரால் தான் எழுதப்பட்டிருக்கிறது. 165 பக்கங்களை கொண்ட இந்த பெரும் புத்தகத்தில் கிறிஸ்தவ பைபிள்களின் சில பகுதிகளோடு சேர்ந்து வரலாறு, மருத்துவம், சட்டம், ஜோதிடம், ஆவணங்கள் என பல விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு. ஆனால் இதுக்கு டேவில்ஸ் பைபிள் என்ற பெயர் எதற்காக வந்தது? அதுதான் இந்த கதையோட முக்கியமான பகுதியே. அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை SBO Digital Marketing. SBO provides work from home opportunity. This is mobile-based part-time job, perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. பழைய காலத்தில் ஒரு துறவி பெரிய பாவம் செய்ததால் அவனை மரண தண்டனைக்கு தீர்மானிச்சிருக்காங்க. தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அந்த துறவி என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இரவில் உலகிலேயே மிகப்பெரிய புனித நூலை எழுதுவதாக கூறியிருக்கிறான். உண்மையிலேயே அந்த அளவுக்கு பெரிய புத்தகத்தை ஒரு இரவில் எழுதுவது அப்படின்றது சாத்தியமே கிடையாது. ஆனால் அவன் சாத்தானிடம் உடன்படிக்கை செய்ததாக இங்கு கூறப்பட்டிருக்கு. அதாவது, என் ஆன்மாவை உனக்கு நான் கொடுக்குறேன், ஆனால் இந்த புத்தகத்தை எழுதி தரணும் நீ அப்படின்ற மாதிரி உடன்படிக்கை சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த நாள் காலையில் அந்த பெரிய புத்தகம் அதிசயமாக உருவாகி இருந்திருக்கு. இதனால தான் அந்த பைபிளில் ஒரு முழு பக்கத்தையே சாத்தானின் பெரிய உருவப்படம் நிரப்பி வைக்கப்பட்டிருக்குங்க. அந்த படமே தான் காரணம் அந்த பைபிள் உருவானதுக்கு அப்படின்ற மாதிரி மக்கள் இதை டேவில்ஸ் பைபிள் என்று அழைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தில் சாத்தானின் படத்தோடு மட்டுமே இல்லாமல் பைபிளின் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, பல்வேறு புனித பாடல்கள், மருத்துவ குறிப்புகள், நோய் தீர்க்கும் வழிமுறைகள், விண்மீன் கணிப்பு, மாயவியல், சட்ட குறிப்புகள் எல்லாம் இந்த புத்தகத்தில் சேர்ந்திருக்கு. அதாவது, ஒரு காலத்தில் மனிதர்கள் தெரிந்திருந்த அறிவியல், மதம், வரலாறு, மருத்துவம் எல்லாமே சேர்ந்து ஒரே புத்தகத்தில் சேர்ந்த மாதிரி அந்த புத்தகம் அமைந்திருக்கு. ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி சொல்லலாம். ஆனால் அதில் சாத்தானின் படத்தை சேர்த்தது மட்டுமே அந்த நூலுக்கு ஒரு கருங்கால வரலாற்றையே தந்திருக்குங்க. இந்த புத்தகம் எங்கே இருக்கிறது தெரியுமா? இன்றுமே செக் குடியரசின் தேசிய நூலகத்தில் தான் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. யாருமே அதை அங்கிருந்து வெளியே கொண்டு வரவே முடியாது. ஏன் அப்படின்னா, அதனுடன் பல தீய சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ட்டு பலரால் நம்பவும் படுதுங்க. வரலாற்று குறிப்புகள் படி என்ன சொல்ல வருது அப்படின்னா, இதை வைத்திருந்தால் பல மடாலயங்கள் தீப்பிடித்து எரிந்திருக்கதா, அல்லது பேரழிவுகள்லாம் நடக்குமா. அதனால தான் மக்கள் அந்த புத்தகத்தை பார்த்தாலே பயப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் விஞ்ஞானிகள்லாம் இதை வேறு மாதிரி சொல்கிறாங்க. அவர்களுடைய கூற்று என்ன அப்படின்னா, அந்த டேவில்ஸ் புத்தகம் முழுவதையுமே ஒரே மனிதர் தான் எழுதியிருக்காரு அப்படின்றது ரொம்பவே நிச்சயமான ஒன்று. ஆனால் அதை எழுதி அவருக்கு எவ்வளோ ஆண்டுகள் ஆயிருக்கும் அப்படின்னா, குறைந்தது 20 வருடமாவது ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஒரே மாதிரியான கையெழுத்து இருந்தாலும் அதை நீண்ட காலம் மிகவும் மெதுவாக எழுதினார் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஆனால்
அந்த கதையோ ஒரு இரவில் சாத்தானின் உதவியால் எழுதப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னும் மக்களிடையே மர்மமாகவே தான் இருக்கின்றது இந்த கதைகள் எல்லாம். இந்த புத்தகத்துக்கு இன்னொரு பெயரும் இருக்குங்க, அதாவது மர்ம கண்ணாடி. ஏனெனில் யாராவது இதை முழுவதுமே படித்தாங்க அப்படின்னா மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவு கிடைக்கும் அப்படின்னும், சிலருக்கு அது நன்மை செய்யும் அப்படின்னும், சிலருக்கு அது பேரழிவை தரும் அப்படின்னும் நம்பப்படுது. அதனால தான் இதை டேவில்ஸ் பைபிள் அப்படின்ட்டு அனைவராலும் இந்த புத்தகம் அழைக்கப்படுதுங்க. நண்பர்களே, உண்மையிலேயே இந்த கோடெக்ஸ் ஜியாக்ஸ் சாத்தானின் உதவியால் எழுதப்பட்டதா, அல்லது மனிதன் தனது பொறுமை, உழைப்பு, அர்ப்பணிப்பால் உருவாக்கிய ஒரு அற்புத படைப்பா? அதற்கான பதில் அப்படின்றது இன்னும் யாருக்குமே தெரியலைங்க. ஆனால் மறுக்க முடியாத உண்மை என்னவென்றால், இது உலகின் மிகப்பெரிய, மிக மர்மமான, மிக வியப்பான ஒரு நூல் என்பதே ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.